ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் புஜ்ஜிமா. இன்று நான் பேச போகும் இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையே மாற்றப்போகும் ஒரு தொடக்கமாக இருக்கலாம். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். காலையில எழும்போதே ஒருவித சலிப்புடனும் நம்பிக்கையற்ற மனநிலையுடனும் நாம் நம் நாளை தொடங்குகிறோம். ஏன் இந்த வாழ்க்கை இவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று நாம் அடிக்கடி நம்மை நாமே கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தனித்துவமான நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை கண்டறியும் வரை நம் மனம் அமைதியடைய போவதில்லை. இன்று இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றம் தேவை என்பதை உங்கள் ஆத்மா உணர்ந்துவிட்டது என்று அர்த்தம். வாழ்க்கை என்பது ஒரு பூந்தோட்டம் அல்ல, அது ஒரு போராட்ட களம் என்பதை முதலில் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இங்கே யாரும் நமக்காக எதையும் தட்டில் வைத்து தரப்போவதில்லை. நாம் தான் போராடி பெற வேண்டும். மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் கவலைப்படுவதை முதலில் நிறுத்துங்கள். உங்களை பிடிக்காதவர்கள் 1000 காரணங்களை சொல்லி உங்களை மட்டம் தட்ட பார்ப்பார்கள். ஆனால் அவர்களின் விமர்சனங்கள் உங்கள் இலக்கை தீர்மானிக்க அனுமதிக்காதீர்கள். உங்கள் பலவீனம் என்னவென்று உங்களுக்கு தெரியும், அதேபோல் உங்கள் பலம் என்னவென்று உங்களுக்கு தெரியும். உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளும் அந்த அழகான சிற்பி நீங்கள்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். நிறைய பேர் என்னிடம் கேட்பது உண்டு, நான் இவ்வளவு முயற்சி செய்தும் ஏன் எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று. வெற்றி என்பது ஒரு நாளில் அல்லது ஒரு இரவில் கிடைத்துவிடும் விஷயம் அல்ல. அது ஒரு நீண்ட கால பயணம். அந்த பயணத்தில் உங்களுக்கு தேவையானது பொறுமை மட்டுமே. ஒரு விதையை மண்ணில் விதைத்தவுடன் அது அடுத்த நாளே மரமாகி பழங்களை கொடுத்து விடாது. அதற்கு தேவையான தண்ணீர், சூரிய ஒளி மற்றும் காலம் ஆகியவை மிக மிக அவசியம். அதே போல்தான் உங்கள் முயற்சிகளும். அவை பலன் கொடுக்க சில காலம் எடுக்கும். அந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். தோல்வி என்பது உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்திற்கான பாடம். உலக புகழ்பெற்ற வெற்றியாளர்கள் அனைவருமே பலமுறை தோற்று போனவர்கள்தான். தாமஸ் ஆல்வா எடிசன் மின் விளக்கை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் ஆயிரக்கணக்கான முறை தோல்வியை தழுவினார். ஆனால் அவர் ஒருபோதும் அதை தோல்வி என்று சொல்லவில்லை. மின்விளக்கு எரியாததற்கான வழிகளை கண்டறிந்தேன் என்றுதான் சொன்னார். உங்கள் தோல்விகளை நீங்கள் பார்க்கும் விதத்தில்தான் உங்கள் வெற்றியின் ரகசியம் ஒளிந்திருக்கிறது. தோல்வியை கண்டு பயப்படுபவன் ஒருபோதும் உயரத்திற்கு செல்ல முடியாது. தோல்வியை தழுவி அதிலிருந்து பாடம் கற்பவன் மட்டுமே சிகரத்தை தொட முடியும். உங்கள் மனநிலை உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதை உணருங்கள். நேர்மையான எண்ணங்கள் கொண்ட ஒரு மனிதனுக்கு பாலைவனமும் சோலைவனமாக தெரியும். எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டவனுக்கு சொர்க்கமே கிடைத்தாலும் அதில் ஏதோ ஒரு குறையை தேடுவான். உங்கள் மூளையை ஒரு தோட்டத்தை போல நினைத்து கொள்ளுங்கள். அதில் நீங்கள் எத்தகைய விதைகளை விதைக்கிறீர்களோ அத்தகைய அறுவடையே நீங்கள் பெறுவீர்கள். பயம், சந்தேகம், பொறாமை போன்ற களைகளை நீக்கிவிட்டு நம்பிக்கை மற்றும் ஊக்கம் என்ற விதைகளை விதைக்க தொடங்குங்கள். உங்கள் எண்ணங்கள் மாறினால் உங்கள் செயல்கள் மாறும். உங்கள் செயல்கள் மாறினால் உங்கள் தலையெழுத்தே மாறும். நேரம் என்பது இந்த உலகில் மிகவும் விலை மதிப்பற்ற ஒரு செல்வம். இழந்த பணத்தை தேடிவிடலாம், ஆனால் இழந்த நேரத்தை ஒருபோதும் மீட்க முடியாது. பலர் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடும் பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். அந்த நாளை என்பது ஒருபோதும் வருவதில்லை. இருப்பதெல்லாம் இன்று மற்றும் இப்போது மட்டுமே. உங்கள் கனவை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய அடியும் முக்கியமானது. இன்று நீங்கள் செய்யும் ஒரு சிறிய மாற்றம் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடும். சோம்பேறித்தனத்தை கைவிட்டு நேரத்தை முறையாக நிர்வகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்கள் உங்கள் வளர்ச்சியை தீர்மானிக்கிறார்கள். உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கும் மனிதர்களிடமிருந்து எப்போதும் தள்ளியே இருங்கள். உங்களை ஊக்குவிக்கும் உங்கள் திறமையை நம்பும் மனிதர்களுடன் பழகத் தொடங்குங்கள். ஒரு கழுகு ஒருபோதும் காக்கைகளுடன் சேர்ந்து பறக்காது. அது மேகங்களுக்கு மேலே தனியாக பறக்கும். நீங்களும் ஒரு கழுகை போல உயர பறக்க வேண்டும் என்றால் சாதாரண மனிதர்களின் கருத்துகளுக்கு செவிசாய்க்க கூடாது. உங்கள் இலக்கு பெரியதாக இருக்கும்போது உங்கள் தனிமையும் கூட ஒரு பலமாக மாறும். தனியாக நிற்க பயப்படாதீர்கள், ஏனெனில் சிங்கம் எப்போதும் தனியாகத்தான் வேட்டையாடும். பணம் என்பது வாழ்க்கைக்கு தேவையானதுதான், ஆனால் அதுவே வாழ்க்கை ஆகிவிடாது. நிம்மதி இல்லாத லட்சக்கணக்கான சம்பளத்தை விட மகிழ்ச்சியான ஒரு சிறிய உழைப்பு மேலானது. ஆனால் உங்கள் லட்சியம் பெரிதாக இருக்கும்போது கடின உழைப்பு என்பது தவிர்க்க முடியாதது.
உழைக்காமல் கிடைக்கும் எதற்கும் நீண்டகால மதிப்பு இருக்காது. உங்கள் வியர்வையை மூலதனமாக போட்டு நீங்கள் உருவாக்கும் ஒவ்வொரு விஷயமும் நிலைத்து நிற்கும். பிறர் தூங்கி கொண்டிருக்கும் போது நீங்கள் உழைத்தால் பிறர் உழைக்கும் போது நீங்கள் நிம்மதியாக ஓய்வெடுக்கலாம். வெற்றியின் சுவை என்பது கசப்பான உழைப்பிற்கு பிறகு கிடைக்கும் இனிமையான கனி போன்றது. நிறைய பேர் மற்றவர்களுடன் தங்களை ஒப்பிட்டு பார்த்து வருத்தப்படுகிறார்கள். அவன் கார் வாங்கிவிட்டான், இவன் வீடு கட்டிவிட்டான், நான் இன்னும் இங்கேயே இருக்கிறேனே என்று எண்ணுகிறார்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு தனிப்பட்ட ஓட்டம். இதில் நீங்கள் யாருடனும் போட்டி போட வேண்டிய அவசியமில்லை. உங்கள் போட்டி எப்போதும் உங்களுடன் மட்டுமே இருக்க வேண்டும். நேற்றைய உங்களை விட இன்றைய நீங்கள் 1% சிறந்தவராக இருந்தால் அதுவே மிகப்பெரிய வெற்றி. ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு நேரத்தில் மலரும். அதற்காக ஒரு பூ மற்றொன்றை பார்த்து வருத்தப்படுவதில்லை. உங்கள் வசந்த காலம் வரும் வரை உங்கள் வேர்களை ஆழமாக மண்ணில் ஊன்றுங்கள். பயம் என்பது உங்கள் மனதின் ஒரு கற்பனை மட்டுமே, அது உண்மை அல்ல. எதை செய்ய உங்களுக்கு பயமாக இருக்கிறதோ அதை தைரியமாக செய்து பாருங்கள். அந்த பயம் தானாகவே மறைந்துவிடும். நீங்கள் பயப்படும் வரைதான் அந்த விஷயம் உங்களை பயமுறுத்தும். நீங்கள் எதிர்த்து நின்றால் அது ஓடிவிடும். இருளை கண்டு பயப்படுவது சிறுபிள்ளைத்தனம், ஆனால் ஒளியை கண்டு பயப்படுவதுதான் அறியாமை. நீங்கள் உங்கள் பயத்தை உங்கள் பலமாக மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பயமே உங்களை எச்சரிக்கையாக இருக்க செய்யும் ஒரு கருவியாக மாற வேண்டும். விடாமுயற்சி என்பது ஒரு மாயாஜாலம் போன்றது. அது முடியாததையும் முடித்து காட்டும். ஒரு பாறையின் மீது விழும் ஒரு சொட்டு நீர் அந்த பாறையை உடைக்காது. ஆனால் தொடர்ந்து விழும் நீர்த்துளிகள் காலப்போக்கில் அந்த பாறையையே பிளந்துவிடும். அது நீரின் பலம் அல்ல, அந்த நீரின் விடாமுயற்சியின் பலம். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் தளர்ந்து போகாமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் மற்றொன்று திறக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள். அந்த நம்பிக்கையே உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும். தன்னம்பிக்கை என்பது உங்கள் ஆன்மாவின் சக்தி. உங்களை நீங்களே நம்பாதவரை இந்த உலகம் உங்களை ஒருபோதும் நம்பாது. என்னால் முடியும் என்று நீங்கள் சொல்லும்போது உங்கள் மூளை அதற்கான வழிகளை தேட ஆரம்பிக்கிறது. என்னால் முடியாது என்று நீங்கள் சொல்லும்போது உங்கள் மூளை அதற்கான காரணங்களை தேட ஆரம்பிக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவே நீங்கள் ஆகிறீர்கள். உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை விட பெரிய ஆயுதம் இந்த உலகில் எதுவும் இல்லை. அந்த நம்பிக்கையை ஒருபோதும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது கடவுளையோ அல்லது விதியையோ நொந்து கொள்ளாதீர்கள். கஷ்டங்கள் துன்புறுத்த வருவதில்லை, உங்களை வலுப்படுத்தவே வருகின்றன. நெருப்பில் வாட்டப்பட்ட தங்கம்தான் பிரகாசமாக ஜொலிக்கும். அதேபோல் கஷ்டங்களில் அடிப்பட்ட மனிதன்தான் வாழ்க்கையின் உண்மையான மதிப்பை புரிந்து கொள்வான். உங்கள் கண்ணீர் வீணானது அல்ல, அது உங்கள் மன அழுக்கை நீக்கி உங்களை தூய்மைப்படுத்துகிறது. ஒவ்வொரு இருண்ட மேகத்திற்கு பின்னாலும் ஒரு வெள்ளி ரேகை ஒளிந்திருக்கும் என்பதை மறவாதீர்கள். உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தற்காலிகமானவை, உங்கள் உறுதிதான் நிரந்தரமானது. கனவு காணுங்கள், ஆனால் அந்த கனவு உங்களை தூங்க விடாமல் செய்யும் கனவாக இருக்க வேண்டும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல, தூக்கத்தில் காண்பது கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதே கனவு. உங்கள் கனவு உங்கள் உயிர் போல மாற வேண்டும். எதை பேசினாலும் எதை செய்தாலும் அதில் உங்கள் லட்சியம் தெரிய வேண்டும். ஒரு வெறித்தனமான தேடல் இருக்கும்போதுதான் வெற்றி உங்களை தேடி வரும். உங்கள் லட்சியத்திற்காக நீங்கள் எதையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த லட்சியம் உங்களை ஒரு வெற்றியாளனாக மாற்றும். வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியம். திறமை உங்களை மேலே கொண்டு செல்லலாம், ஆனால் ஒழுக்கம் மட்டுமே உங்களை அங்கே நிலைக்க வைக்கும். தினமும் காலையில் சீக்கிரம் எழுவது, உடற்பயிற்சி செய்வது, பயனுள்ள புத்தகங்களை வாசிப்பது போன்றவை சிறிய விஷயங்களாக தெரியலாம், ஆனால் இவைதான் ஒரு மனிதனின் ஆளுமையை உருவாக்குகின்றன. உங்கள் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள், இல்லையென்றால் உங்கள் மனம் உங்களை கட்டுப்படுத்த தொடங்கிவிடும். சுய ஒழுக்கம் கொண்ட ஒரு மனிதனை இந்த உலகத்தில் யாராலும் வெல்ல முடியாது. உங்கள் பழக்க வழக்கங்களே உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் உங்கள் லைஃப்ல ஒரு லெசனாக மாறும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த ஸ்பீச் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு புதிய வீடியோவில் நாம சந்திப்போம். அது வரைக்கும் பை.